மீடியா ஹைப் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த மீடியா ஹைப்னால தான் நிறைய பேர் சடார்னு மேலே போயிடுவாங்க, மேலே இருக்கிற நிறைய பேர் சடார்னு கீழே வந்துடுவாங்க. இது இரண்டுக்குமே காரணம் மீடியா தான். ஆனால் அந்த மீடியாவில் இப்போ பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான் அரசியலில். இது ஏன் அடிக்கடி நம்ம அரசியல் சதுரங்கத்தை எடுத்து பார்த்தா கூட அண்ணாமலை அவர்களுடைய காணொலிகள் தான் நிறைய இருக்கும். அதற்கான காரணமே அந்த மீடியா ஹைப் அப்படிங்கிறது தான். இதை நான் மட்டும் சொல்லலை, இன்னைக்கு டிஆர் பாலு அவர்களே உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது என்ன, எதுக்கு எடுத்தாலும் அண்ணாமலை 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 அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குற ஹைப்பில் தான்யா அவர் வளர்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவ்வளோதான், தர்க்கம் நடந்ததா என்று கேட்டால் கிடையாது. அரசியல் வந்தவங்க கேட்க அண்ணாமலைக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணுமா? ஏமா நீ முதல்ல மீடியா வந்து ஹைப் பண்றீங்க, அண்ணாமலை ஹைப் பண்ணி பெருசாது நாங்களா சின்ன. ஆல்ரெடி டிஆர் பாலு அவர்கள் வந்து மன்னிப்பை கோர வேண்டும், ஒரு பொது இடத்துல வச்சு மன்னிப்பை கோர வேண்டும் அப்படின்னு சொல்லி நேற்று பாஜகவிலிருந்து எல்லாருமே மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை தெரிவித்தார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு அமைச்சர், இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்களை டிஆர் பாலு அவர்கள் யூ ஆர் அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எப்படி ஒரு மனுஷனை பார்த்து நீ அன்ஃபிட் அப்படின்னு சொல்லலாம்? உடனடியாக மன்னிப்பு கேளுங்க, இவ்வளோ அருந்ததியரிலிருந்து ஒருத்தர் வந்து அமைச்சராக இருப்பது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி காண்டு ஆயிட்டாங்க. அப்போ இதுக்கு டிஆர் பாலு அவர்கள் ஒரு விளக்கத்தை தரணும்ல, அந்த விளக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, ஒரு பக்கமாக மட்டும் இருக்கக்கூடாதுல. ஸோ டிஆர் பாலு அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கமும், அந்த விளக்கத்தில் இருந்த உயர்வு தாழ்வு அப்படிங்கிறத பற்றியும், அந்த உயர்வு தாழ்வு இருக்கக்கூடிய உண்மையான அரசியலை பற்றியும் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை அப்படிங்கிறது இருக்குது. டிஆர் பாலு அவர்களுக்குடைய எதிர்வினை பாஜக கொடுத்தாங்க, பாஜகவினுடைய எதிர்வினையை டிஆர் பாலு அவர்கள் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதும் NIA, அங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை துரைமுருகன், இடும்பவனம் கார்த்திக் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சம்மன் அனுப்பி அதனுடைய விசாரணை எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதனுடைய ஒரு அப்டேட்டையும் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். எல்லாத்தையும் சொன்னிய விக்கி, ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின்லேருந்து நிறைய முதலீடுகளை வாங்கி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாராமே, அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதும், அவர் சொன்னதை விட கேள்விகள் நிறைய கேட்டாங்களேப்பா அப்படிங்கிறது தான் இங்கே பெருசாக பேசப்படுது. கேள்விகள் நிறைய கேட்கப்பட்டிருந்தது, ஆனால் அந்த கேள்விகளுக்கான பதிலை ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அவருடைய ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருந்தாரியா அப்படிங்கிறதா இன்றைக்கி எல்லாரும் சோஷியல் மீடியாவில் பகிரக்கூடிய ஒரு செய்தி. அது எப்படி, அவங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்கன்னு அவர் மைண்ட் ரீட் பண்ணியிருப்பாரா ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு கேட்டால், ஏன் இந்த கேள்வி தான் நீங்கள் கேட்கணும்னு சொல்லி யாராவது சொல்லி கொடுத்துருக்கலாம்ல? ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இந்த பக்கமும் யோசிக்கலாம்ல? அடுத்த ஏதாவது ஒரு வெளிநாட்டு பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்களா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் ஒரு கேள்வியை கேட்க, உடனே ஸ்டாலின் அவர்கள் ஒரு செய்தியை கேட்டோம்னா அந்த ஒரு செய்தியை விட்டுருங்களேன், கேள்வியை கேட்டோம்னா கேள்வி கேட்டது யார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்படி அந்த கேள்வியை ஃபஸ்ட்டு புரிந்து கொண்டு அதன் பிறகு நம்ம மூளையில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல், நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்ம இவ்வளோ நாள், ஏன்னா கேள்வி அது வந்து ஒரு கட்டுரை கிடையாது, ஆல்ரெடி நம்ம வாசி பார்த்த பிறகு அதுலேருந்து கேள்வி அப்படிங்கிறதுக்கு ஸ்பான்டேனியஸாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ அந்த கேள்வி கேட்டோன்னா அவரை பார்க்கணும், அவரை பார்த்த பிறகு பதில் சொல்லணும். நேராக கேள்வி கேட்குறாங்க, ஸ்டாலின் அவர்கள் கீழே பார்க்குறாரு. கீழே பார்த்துட்டு, இப்போது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் அடுத்ததாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் வெளிநாட்டு பயணம் அப்படின்னு சொல்றாங்க. திட்டமிடும் போது உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யறேன். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதனால அதுக்கு பிறகுதான் என்னுடைய பயணங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்த ஒரு கேள்வி, சார் பிஜேபி 400 சீட்டையும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு கேட்ட உடனே கரெக்டாக 1 2 3ன்னு கேட்டு வச்சுருப்பாங்க போல். ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் கீழே பார்க்குறார். கீழே பார்த்துட்டு 400 சொன்னார், எகெயின் கீழே பார்க்குறார், 543. 543 அவர் ஜெயிக்கலையே, இல்லை 543 அப்படிங்கிற நம்பர் சொல்லலையே, அந்த அளவுக்கு நீங்கள் பெருமைப்பட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலாக சொல்கிறேன். சார், பிரைம் மினிஸ்டர் பேசும்போது 400 இடங்கள்ல கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி எம்பி எலெக்ஷன்ல சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்க கருத்து சார்? மொத்தம் 400 தானே, 543 இடம் இருக்கு, அதையும் கைப்பற்றுவேன்னு சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை. அப்படின்னா இங்கே நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஏன் சார் இந்த ஸ்டாலின் அவர்கள் அரசியலில் எதிர்கட்சியாக இருக்கும்போது, ஆளும் கட்சியெல்லாம் இல்லை, 10 வருஷம் அவங்களுடைய ஆட்சி இல்லாமல் இருந்துச்சுல, அந்த நேரத்தில் அவர் எங்கே பேச போனாலும் கையில் ஒரு சீட்டு வச்சுருப்பார். அந்த சீட்டை பார்த்து பேசிக்கிட்டே இருப்பார், அதை பார்த்து தான் நிறைய பதில் சொல்லுவார். அப்படிங்கிறதுனால அவர் எப்போவுமே வந்து இப்போ எப்படி அண்ணாமலை அவர்களை ஆடு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களை துண்டுச்சிட்டு அப்படின்னு சொல்லியும் கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா ஒரு துண்டுச்சிட்டை எப்பவுமே கையில் வச்சுருப்பார் அப்படிங்கிறது தான். ஆனால் இன்னைக்கான ப்ரெஸ் மீட்லேயும் அவர் ஒரு துண்டுச்சிட்டை வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம்
கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னையா 543 அப்படிங்கிற ஒரு ஃபிகர், அவர் கொடுத்த அந்த செய்தி ப்ரெஸ் மீட்லாம் கேட்டிங்களா? நான் கேட்டேன், ரசித்தேன், சிரித்தேன் அப்படின்லாம் சொல்கிறது, இது எல்லாமே அங்கே எழுதி வச்சு பேசப்பட்டதாகவே நமக்கு கான்ஃபிடெண்ட்டாக தெரியுது. அப்போது இது ப்ரெஸ் மீட் கிடையாது, இது சொல்லி வைத்து செய்த நாடகம் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேர் பகிர்ந்து வருகிறார்கள். ஐயய்ய, இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சு சொன்னது கிடையாது. நேராக ஏன் மேலே எதுவும் நீங்கள் பெருசாக கோபப்பட்டுறாதீங்க. ட்விட்டர் வலைதளத்துலலாம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேசுகிறது தானே இங்கே பேசுகிறது வழக்கம். ஏன்னா யார் யார் என்ன பேசுகிறாங்க, ஒரு அரசனுடைய குறைகளாக இருக்கட்டும், ஒரு மக்களுடைய குறையாக இருக்கட்டும், அதை மக்கள் பேசும்போது, அரசியல்வாதிகள் பேசும்போது அது நேராக ட்விட்டர் வலைதளத்தில் வருது. அங்கேருந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன், அதை எலாபரேட் பண்ணுறேன், இது இதுவாக ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதை விட்டுட்டு என் மேலே யாரும் கோவப்பட்டுறாதீங்கப்பா. ஏன்னா நான் சின்ன பையன், இப்போ தான் அரசியல் கற்றுக்கிட்டு இருக்கேன். எழுதுறதுக்கு அந்த சுழியை போட்டு இப்போ அந்த தாண்டி வந்தாச்சு, இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லி. ஆனால் திடீர்னு ஒரு டவுட் வந்துடுது, என்ன அரசியல் இப்படிலாம் இருக்காங்க, நம்மளை மட்டும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து அந்த கிழிக்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின்லேருந்து வந்திருக்கார், எவ்வளோ கேள்விகள் இருந்துச்சு, எந்தெந்த நிறுவனத்தை பார்த்தீங்க, எவ்வளோ அக்ரிமெண்ட் நடந்திருக்கு, இந்த மாதிரியான கேள்விகள் வந்துச்சா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் வரல. நேராக இப்போது லோக்கல் அரசியல் எது ஹாட் நியூஸாக இருக்கோ அதை மட்டும் கேட்டுட்டு விடுறாங்க. சார், ஹாட் நியூஸாக இருப்பது ப்ரெஸ் மீட் கிடையாது. ஒரு நியூஸை ஹாட் ஆக்குறது தான் ப்ரெஸ் மீட்டாக இருக்க வேண்டும். கரெக்டு தானே? அவர் என்ன பதில் சொல்கிறாரோ அது ரொம்ப ஹாட்டாக மாற வேண்டும், அப்படி இருக்கணும், காரசாரமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான சில விஷயங்கள். அடுத்த கட்டமாக முதலீடு ஈட்ட வெளிநாடு பயணம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஆன்சர் தானே. ஆமாம், இல்லை அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு கூட அவர் இந்த மாதிரியான சீட்டை பார்த்து வாசித்து விட்டார் அப்படின்னு சொல்கிற பல விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. சரிப்பா, அதெல்லாம் விட்டுற விக்கி, இந்த டிஆர் பாலு மேட்டர் ஏதோ சொன்னியே அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப பெரிய சிக்கலுங்க. அவர் சொல்கிறதுலேயே நியாயம் இருக்குது, டிஆர் பாலு அவர்கள் சொன்னதுலேயும் நியாயம் இருக்குது. அவர் என்ன கேட்டாருன்னா, நீங்கள் என்ன இப்படி பட்டியலினத்தை சார்ந்த ஒரு அமைச்சரை அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டீங்களேன்னு சொல்லி செய்தியாளர்கள் டிஆர் பாலு அவர்களிடம் கேட்கிறார்கள். இந்த நேரம் டிஆர் பாலு அவர்களிடம் துண்டிச்சிட்டு இல்லை. உடனே அவர் என்ன கேட்குறாரு, உங்களுக்கு தெரியுமா அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, இதில் முதல் கேள்வி யார் கேட்டாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். முதல் கேள்வியா யார் கேட்டாங்க? அதுவும் ஒரு தலித் தான். யார்? ராசா அவர்கள். கேள்வி கேட்டவர் யாரு? கேள்வி கேட்டவர் யாரு? கேள்வி கேட்ட எந்த அமைச்சர்? கேள்வி கேட்டவர் யாரு? மெயின் கொஸ்டின் போடுறது யாரு? அது தெரியாம பேசுறீங்களா? அவரும் தலித் தான் இல்லையா? ராசா அவர்கள் கேட்ட கேள்விக்கு துணை கேள்வியை நான் கேட்டேன். யார்? டிஆர் பாலு அவர்கள். அப்போ கேள்வி என்னன்னா, நமக்கு வெள்ள பாதிப்பு, அங்கே உள்துறை அமைச்சகம் 27ஆம் தேதி நமக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் காசு வரல, அதை சீக்கிரம் கொடுங்கன்னு சொன்னால் உள்துறை அமைச்சர் அங்கே யாரும் இருக்காங்களா, அமித்ஷா வரவே இல்லை. அப்போ அதுக்கு துணை அமைச்சர் வந்து நமக்கு பதில் சொல்லணும். துணை அமைச்சர் கூட பதில் சொல்லாமல் இன்னொரு துணை அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்கள், அதுவும் மீன்வளத்துறை அப்படின்னு சொல்லும்போது அவருக்கும் நேச்சுரல் கலாமிட்டிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அவர் வந்து என்கிட்ட பதில் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், இல்லை இந்த பதில் கிடையாது, யூ ஆர் அன்ஃபிட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கேட்டதும் ஒரு தலிது தான், அந்த பக்கமாக அங்கே பதில் சொன்னதும் ஒரு தலித் அவர்கள் தான். இதில் எங்கே ஜாதி மதம்? நான்லாம் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன். ஹிந்துன்னு சொன்னாலும் பாஜக நாங்கள் தான் சொல்கிறாங்க, ஜாதியையும் அவங்க தான் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ அவங்க தான் அதில் காவலர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா நாங்கள் யாருமே எதுவுமே செய்யலையா? மினிஸ்டர் வந்துட்டு எந்த கேள்வி கேட்டோமோ அந்த கேள்வி கேட்டது அந்த அமைச்சர் பேசலாம், அந்த அவருடைய துணை அமைச்சர் பதில் சொல்லலாம். இவர் இதுக்கு சம்பந்தமே இல்லை. மீன்வளத்துறை அமைச்சர் இதுக்கு இந்த கொஸ்டின் எப்படி சம்பந்தம்? மீன்வளத்துறை அமைச்சர் இதுக்கு சம்பந்தம். அவர் வந்து தெரியாது இன்புட் மோட்டிவ் இன்புட் பண்ணாருன்னா அது நான் பொறுப்பு. அப்போ அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு கோவம், டென்ஷன் ஏறிடுச்சு, பகீர்னு டென்ஷன் ஏறினோடனே அதென்ன அண்ணாமலை ஏங்க நேற்று வந்த பயலுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. இதுதான் அவருடைய தோரணை. நேற்று வந்த பயலுக்கெல்லாம் என்னுடைய நிலைமை, நான் உயர்ந்தவன் என் லெவலில் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து, இல்லாட்டி என் லெவலில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து என்ன சொல்லுங்கள், கேள்வி கேட்க சொல்லுங்கள். 1-2 வருடங்கள் அரசியல் இருக்கிறவங்கள கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி என் லெவலில் நான் தாத்துக்கிட முடியுமா? அதாவது கேளுங்க, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஒரு தரம் தாண்ட ஒருத்தருக்கு பதில் சொல்ல முடியாது. ஹை லெவலில் இருக்கிறவங்க, என்னுடைய ஸ்டேச்சர், என்னுடைய லெவலில் இருக்கிற ஒருத்தர் பேச கேள்வி கேட்டாருன்னா ஒரு இந்த கேள்வி கேட்டிருக்காரு, என்ன சொல்றீங்க, ஈக்குவலாக இருக்கும். முந்தா நாள் அரசியல் வந்தவங்க பேர் கேட்க அண்ணாமலைக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணுமா? ஏமா நீ முதல்ல மீடியா வந்து ஹைட் பண்றீங்க. ஸோ இங்கே ஒரு ஏற்றத்தாழ்வை அவர் பார்க்கிறார். இது சமூக நீதியா சார்? ஏற்றத்தாழ்வு அப்படின்னா இதுதானே ஜாதிய ரீதியாகவும் இருக்குது. நான் உயர்ந்தவன் என் லெவலுக்கு வர சொல்லுனா இதுதான் சமூக நீதிக்கு எதிரான குரல். சரியா இல்லையா? சோ கால்டு சமூக நீதி பேசக்கூடிய சமூக நீதி போராளிகள், ஊபிஸ், இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய சங்கிகள், யார் வேணாலும் இதற்கு பதில் சொல்லலாம். என்ன சொல்கிறீங்க? சமூக நீதினா என்ன? இன்னைக்கு ஒரு பிறந்த குழந்தைக்கும், அது ஏதோ ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சமுதாயத்தில் பிறந்த குழந்தை, அந்த சமுதாயத்தில் அந்த குழந்தை பிறந்து ஒரு 60 வயசு ஆயிடுச்சு.
அந்த குழந்தைக்கு நிகராக இந்த குழந்தையை நம்ம பாவிக்க வேண்டும். இந்த குழந்தைக்கு எதிர்காலமும் அந்த 60-70 வயசாக இருக்கக்கூடிய முதியோருக்கு சமமாக இருக்க வேண்டும். அவங்களுக்கு என்ன சமமான வேலைவாய்ப்பு கிடைச்சோ அது இந்த குழந்தைக்கும் வேணும். அதுதானே நீ இப்போ தான் பிறந்திருக்க, உனக்கு அதெல்லாம் கிடையாது, நீ இப்போ தான் உனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, 60 வயசான பிறகு நீ அதுக்கு வா அப்படின்னு சொன்னால் ஏன்யா இதெல்லாம் சமூக நீதிக்கான எதிர்கருத்து. ஆப்வியஸ்லி இதெல்லாம் எதிர்கருத்து. சரி, 1-2 வருஷம் தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை புறந்தள்ளுறீங்க. 5-6 வருஷம் தான் ஆச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து 60 வயசு 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்களே, அவரை மட்டும் நீங்கள் தலைவர்னு சொல்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டீங்களே அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் அவ்வளோ முட்டாள் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரசியல் களம் தமிழகத்தில் சூடு பிடித்து விட்டது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கோ, நீங்கள் கேட்டது நியாயமான கேள்வி. டிஆர் பாலு அவர்கள் கேட்டதில் நியாயம் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். உண்மையிலேயே நியாயமான கேள்வி. அந்த இடத்துல எல்முருகன் அவர்கள் ஏன் பதில் அளிக்க அவரை தடுத்தார், அதனால் எல்முருகன் அவர்களை அன்ஃபிட் அப்படின்னு சொன்னதெல்லாம் தவறு. ஆனால் அந்த இடத்துல எல்முருகன் சொன்னதும் செய்ததும் தவறு தான். இவர் அமர வேண்டும். யார்? டிஆர் பாலு அவர்கள் அமர வேண்டும். அமர்ந்த பிறகு எல்முருகன் அவர்கள் கேள்வியை கேட்டிருக்கணும். இந்த இடத்துல 2 பேருமே சபை நாகரிகம் இல்லாமல் பேசிட்டாங்க. அது சர்ச்சையாக மாறிடுச்சு. அந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக டிஆர் பாலு முயன்றார்களா என்று கேட்டால் அது இங்கே கேள்விக்குறியாக மாற்றப்பட்டிருக்கு. இங்கே சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளியை விட தொடக்கப்புள்ளி தான் ஆரம்பமாயிருக்கு. என்னை விட உயர்ந்தவெல்லாம் கிடையாது அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறது எந்த மாதிரியான மனநிலைமை? அடுத்ததாக உங்களை விட உயர்ந்தவர் கிடையாது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், உங்களை விட எக்ஸ்பீரியன்ஸ்டு கிடையாது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், உங்களை விட எதுலேயுமே அவர் பெஸ்ட்டு கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரை தலைவர்னு சொல்கிறீங்களே, அது எந்த மாதிரியான மனநிலைமை? ஸோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஓகேனா ஓகே, நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். அதே இது இன்னொன்று உங்களுக்கு எதிராக இருக்கும்போது அது ஓகேவா இருந்தாலும் அது ஓகே இல்லை உங்களுக்கு. என்னையா இது அரசியல்? அதெல்லாம் சாதாரணம் தான். ஆனால் டிஆர் பாலு அவர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு அரசியல்வாதி, சூப்பரான கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி, டிஎம்கேயினுடைய மிக முக்கியமாக ஒரு பிரிட்ஜாக, அதாவது மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் பிரிட்ஜாக செயல்படக்கூடிய டிஆர் பாலு அவர்கள் இந்த தரம் தாழ்ந்தவர்கள், இல்லாட்டி என் உயரத்துக்கு அவர் இல்லை, அவர் வந்து ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லாட்டி என் லெவலுக்கு இல்லை, என் தகுதிக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து இது தவறான விஷயம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை இங்கே எல்லோரும் எதிர்பார்ப்பது தான். நாளைக்கு விஷாலே வந்து அரசியல் நின்னாலும் எங்கள் விஷால் எங்கே அரசியலுக்கு வரப்போறாருன்னு கேட்குறீங்களா? இயற்கை நினைத்தது என்றால் நானும் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி விஷால் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாங்க. அப்போ டிஆர் பாலு அவர்கள் என்ன சொல்லுவீங்க? விஜய் அவர்கள் இவ்வளோ நாள் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தார், இந்த வந்த 1 வருஷத்துலேயே அவருக்கு என்ன முதலமைச்சர் பதவி கேட்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஆப்வியஸ்லி இன்றைக்கி விஜய் அவர்களை டார்கெட் பண்ணுறது யாருங்கிறத விஜய் ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு அரசியல் மாற்றமே நிகழ்ந்து விடக்கூடாது, அவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்னையா செஞ்சிட்டாங்க, என்ன செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது மக்களுடைய கேள்வியாக இருக்குது. நிறைய மக்கள் அதை தான் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி வரும்போது 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி சொத்து வச்சுருந்தவங்களாம் இன்றைக்கி 300 கோடி 400 கோடிக்கு அதிபதியாக இருக்காங்க. மக்கள் சேவை செய்ய வந்தாங்க. அவங்க யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறக்கோ சினிமாவில் பணம் சம்பாதிக்கிறக்கோ வரல. மக்கள் சேவை செய்ய வந்தவங்க 10 லட்ச ரூபாயிலேருந்து 300 கோடியாக எப்படி அவங்களுடைய பணம் உயரும்? நார்மலான கேள்வி தானே. ஏன் நான் என்ன கேட்குறேன்னு உங்களுக்கு புரியுதா? அவங்க காசு சம்பாதிக்கலாம், நான் தப்பே சொல்லலை. அவங்களும் ஒரு படம் நடிச்சிருக்கலாம், இல்லை அரசியலில் பணம் வராது, யூடியூப்பில் பணம் வரும், யூடியூப் நடத்தியிருந்தா கூட அவங்க லட்சாதிபதி ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன கேட்குறேன்னா, அரசியலில் சமூக சேவை செய்துட்டு 300 கோடி ரூபாய் அசால்ட்டாக வச்சுட்டு இருக்காங்க. அவங்கவுங்க மகனுக்கு கல்யாணம் நடக்கும்போது அது 100 கோடி ரூபாய்க்கு கல்யாணம்லாம் நடத்தி விடுறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து காசு வருது அப்படிங்கிறது ஒரு கேள்வி தானே. அப்போ விஜய் அவர்களை கேள்வி கேட்கக்கூடிய வாய்கள், அது அந்த எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய இல்லாட்டி ஆளும் கட்சியாக இருந்து ஆட்டை போட்ட நபர்களை, ஊழல் செய்த நபர்களை கேள்வி கேட்காமல் இருப்பது தான் சோகால்டு சமூக நீதி என்றால், அந்த சமூக நீதியில் பல கேள்விகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ டிஆர் பாலு அவர்களுக்கு எதிராக வந்திருக்கக்கூடிய இந்த சமூக நீதி மாதிரி. அடுத்ததாக அமித்ஷா அவர்கள் சொன்னது, இப்போ பாஜகவினுடைய கதவு திறந்தே இருக்கும், அதிமுக கூட்டணிக்கு வரலாம். உடனே அங்கேருந்து ஜெயக்குமார் அவர்கள், பாஜக வேணால் கதவை திறந்து வச்சுக்கிட்டே இருக்கட்டும், அதிமுக கதவை என்றைக்கோ மூடிடுச்சு, நாங்கள் வரல, எங்களை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ பாமக பாஜக கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அது இழுபறியில் இருக்கான். தேமுதிக பாஜக அப்படிங்கிற ஒரு கூட்டணி உருவாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகிக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி தான் NIA. பொதுவாக இந்த NIA அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்காவான எவிடன்ஸ் இல்லாமல் எங்கேயும் போய் சர்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது தேசத்தை பற்றியானது. ஓகேயா, யார் வேணாலும் நெகட்டிவிட்டி அடிச்சிடலாம், தேசத்தில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துடலாம். ஸோ தேசம் சம்மந்தப்பட்டதில் NIA குறிப்பாக இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த முக்கியமான சில நபர்களை அவங்களுடைய வீட்டுக்கே போய் ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு எவிடன்ஸ் சிக்கியிருக்கு.
அந்த எவிடன்ஸில் கோடிக்கணக்கான ரூபாயாக இருக்கலாம், இல்லை அந்த எவிடன்ஸில் அவங்க வேறு யார் கூடயாவது இப்போ தடை செய்யப்பட்ட இயக்கமாக அவங்க கூட கான்டாக்டில் இருக்கலாம். இப்படிங்கிற பல கோணத்தில் இந்த என்ஐஏ அவங்களுடைய விசாரணையை செஞ்சு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக பக்காவாக ஏதோ ஒரு எவிடன்ஸ் சிக்கியிருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுதுங்க. இல்லாட்டி சம்மன் அனுப்பி சும்மா இருக்கிறவனை பிடிச்சலாம் யாரும் விசாரிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. சம்திங் ஏதோ நடந்திருக்கு. அந்த சம்திங் என்ன அப்படிங்கிறது நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அந்த தகவலின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம், நம்ம வியூவர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா அரசியல் சதுரங்கத்தில் அதையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் தான். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி சாட்டை துரைமுருகன் அவர்கள் அந்த விசாரணைக்கு போகும்போது அவங்களுடைய வழக்கறிஞர்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டார்கள். அவரை மட்டும் அழைத்துட்டு போனாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியாகி இருக்கிறது. ஸோ டிஆர் பாலு அவர்கள் மற்றும் அண்ணாமலை அவர்கள் அதுவும் என் தகுதிக்கு நீ தகுதியற்றவன், என் உயரத்துக்கு நீ இல்லை, நீ என் லெவலில் இல்லை அப்படின்னு சொல்கிறதும், நீ என் ஜாதி இல்லை, நீ ஏன் லெவலுக்கு ஏன் சமூகத்தை சார்ந்தவங்க, ஏன் சமூகம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை சார். அதனால் சமூக நீதி பேசக்கூடிய இல்லை சோகால்டு சமூக நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் அதை புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். திமுகவினுடைய ஆதரவாளர்களாக இருந்தாலுமே டிஆர் பாலு அவர்கள் சொன்ன விஷயங்கள் சரிதான். எல் முருகன் அவர்கள் செய்தது தவறு தான். அதுக்காக எல் முருகன் அவர்களை அன்ஃபிட் அப்படின்னு சொன்னதும் தவறு தான். இந்த பக்கமாக இது மறுபடியும் ஒரு பிரச்சனையாக மாறுகிறது என்கிற உண்மையும் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள். நாளடைவில் இப்படியே பிரச்சனை போயிட்டே இருந்துச்சுன்னா டிஎம்கேக்கு ஓட் பேங்கிங் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்குது. எகெயின் இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற பேச்சை டிஆர் பாலு அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக பிஜேபி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ப்ரொஜெக்ஷன்லேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்க போகிறீங்கிறது தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர மறுபடியும் நாங்கள் உயர்ந்தவர்கள் அவங்க தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி எகெயின் ஒரு பிளவை ஏற்படுத்தாதீர்கள். ஸோ இந்த அரசியல் சதுரங்கம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் புரிய வச்சுருப்பேன். பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் ஆழமான அரசியல் சதுரங்கத்தில் என்னெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் தான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 4 பேரும் யோசிக்கட்டுமே, தமிழகத்தில் இப்படிலாம் நடந்துட்டு இருக்காமடா, இதெல்லாம் நம்ம செய்தி ஊடகத்தில் யாருமே டிஸ்கஸ் பண்ணலையடா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வரட்டும். எல்லாத்தையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணட்டும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.